நான் தான் ஓம்காரம். என்னால் தான் உயிரினங்கள் எல்லாம் தமது சரீரத்தின் உள்ளும் மற்றும் புறமும் சக்தி கொண்டு செயல்களை செய்கின்றன. நான் தான் அவர்களின் இதயத்தின் துடிப்பாக இருக்கிறேன். நான் தான் ஓம்காரம். இவனோ தவத்தில் மூழ்கியுள்ள பார்வதியை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். அதன் பிறகு ருத்ர வடிவம் எடுத்து தாண்டவமாடுகிறார். ரிஷிகளுடைய அபய குரலை கேட்ட சிவனும் பிரம்மாவும் சும்ப நிசும்பர்களின் அழிவை பற்றி விவாதிக்கிறார்கள். கௌசிகி தோன்றியதும் அவளுக்கு மலையில் உள்ள ஒரு மாளிகை வசிப்பிடமாக தரப்படுகிறது. பிரம்மாவின் ஆணைப்படி அன்னை பார்வதியின் ஆசியுடன் தேவி கௌசிகி மலையில் அமைந்துள்ள அழகிய மாளிகைக்கு செல்கிறாள். அதை வசிப்பிடமாக்கிக் கொள்கிறாள். அன்னை பார்வதி பல காலத்திற்கு பிறகு புலிவாகனத்தில் அமர்ந்து கைலைக்கு வருகிறாள். அவள் கைலையை அடைந்ததும் நந்தி, சிவகணங்கள் மற்றும் சிவனும் மகிழ்கிறார்கள். அன்னை பார்வதியின் வருகையால் சிவகணங்கள் அனைவரும் அவளை வாழ்த்தி கோஷமிடுகிறார்கள். கைலையில் உள்ள சூழ்நிலை முழுவதும் ஆனந்தமயமாகி விடுகிறது. கைலையில் மீண்டும் மகிழ்ச்சி நிறைந்து விட்டது. ஆம் நந்தி தேவா, இறைவன் சிவனும் அன்னை பார்வதியும் இல்லாமல் கைலை வெற்றிடமாக இருந்தது. அது எல்லாவற்றையும் மறந்து பயபக்தியுடன் பணிந்து கௌரி சங்கரனை வாழ்த்துங்கள். கைலாயபதி இறைவன் கௌரி சங்கரன், அன்னை பார்வதி தேவி பார்வதி, பல காலங்களுக்கு பிறகு நாம் கைலைக்கு வந்துள்ளோம். எங்கும் ஆனந்தம் நிலவுகிறது. ஆம் சுவாமி, நாம் இங்கு வந்ததால் இந்த சுற்றுப்புற சூழலே ஆனந்தத்தில் திளைக்கிறது. மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது. இப்பொழுது நாம் இங்கு திரும்பி வந்ததால் இயற்கையின் படைப்புகளும் நாட்டியமாடுகின்றன. மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி திளைத்து தென்றல் நாட்டியம் ஆடுகிறது. நாமும் கூட மகிழ்கிறோம். நாம் கூட நாட்டியமாடலாமே. அதாவது நான் தங்களுடன் ஆட வேண்டுமா? தாங்களோ நடராஜன். என்னால் தங்கள் நடனத்திற்கு ஈடு கொடுக்க முடியுமா என்ன? நான் சிவன், நீயும் கூட சக்திதான். நாட்டியத்தில் மூழ்கிவிட்டால் ஈடென்ன இணையென்ன? சிவசக்தியின் நடனம் அழகு. ஓ சிவசக்தியின் நடனம் அழகு. ஆனந்தம் பெற்றது வானம் உலகு. ஓ சிவசக்தியின் நடனம் சிவசக்தியின் நடனம் அழகு.
அழகு. உயர பறக்கும் பறவையும் பாடுதே, உயர பறக்கும் பறவையும் பாடுதே, காலத்தின் பாதம் தாளம் போடுதே. நாட்டியம் என்பதின் அர்த்தம் இதுதான். நாட்டியம் என்பதின் அர்த்தம் இதுதான். ஆனந்த உற்சவம் என்பதும் இதுதான். சிவசக்தியின் நடனம் அழகு. சிவசக்தியின் நடனம் அழகு. சிவசங்கரன்தான் வாழ்வுக்கு வாழ்வு. சிவசங்கரன்தான் வாழ்வுக்கு வாழ்வு. சக்தி தாயோ அழகுக்கு அழகு. சக்தி ஜோதி சிவனே நயனம். ஓ சக்தி ஜோதி சிவனே நயனம். இவர் திருவடிகளில் பல கோடி வணக்கம். சிவசக்தியின் நடனம் அழகு. சிவசக்தியின் நடனம் அழகு. சிவனே ஆடவன் சட்டி பெண்ணே, ஓ சிவனே ஆடவன் சட்டி பெண்ணே, படைப்பின் ஆதி இவர்கள் தானே. மந்திரம் அனைத்தின் சாரம் இதுவே. ஓ மந்திரம் அனைத்தின் சாரம் இதுவே. வடிவம் இல்லாதொரு வடிவம் இதுவே. ஓ சிவசக்தியின் நடனம் அழகு. ஓ சிவசக்தியின் நடனம் அழகு. ஆனந்தம் பெற்றது வானம் உலகு. ஓ சிவசக்தியின் நடனம் அழகு. ஓம் நமः சிவாய 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 ஓம் இறைவன் பரமேஸ்வரன். தேவி, உனது இந்த வாகனம் நமது கணங்களை அச்சுறுத்துகிறது. ஆகையால் இதற்கு நீ ஒரு வழி செய். சுவாமி, உண்மை என்னவெனில் இது தங்கள் விருப்பத்தால் தேவன் புலியாக மாறி எனக்கு சேவை செய்கிறார். இப்போது தங்கள் விருப்பத்துடன் தான் நான் இதற்கு சிவகண வடிவத்தை அளிப்பேன். பின்னர் அவன் பெயர் சோமநந்தியாக இருக்கும்.
இறைவன் சிவனுக்கும் அன்னை பார்வதிக்கும் வணக்கம். இறைவா, நான் புலியாக மாறியதன் நோக்கம் தவம் செய்து வந்த அன்னைக்கு சேவையும் பாதுகாப்பு அளிப்பதும் தான். அந்த செயல் பூர்த்தியானது. ஆனால் நான் அன்னையின் சேவையிலிருந்து விலகி இருக்க விரும்பவே இல்லை. இனியும் என்ன சேவை செய்வா சோமநந்தி? இனி நான் என்றென்றைக்கும் அன்னை பார்வதியின் அந்தப்புரத்தின் வாயிலில் பாதுகாவலனாக இருப்பேன் இறைவா. கணத்தலைவா நந்தி, சோமநந்தி உம்முள் ஒருவன். தேவி பார்வதிக்கு செய்யும் சேவையில் இவனுக்கு உதவி புரிவது உனது கடமை. சோமநந்தியின் வடிவத்தில் ஒரு புதிய நண்பனை பெற்றதில் நான் மிகவும் மகிழ்கிறேன் இறைவா. அன்னை பார்வதிக்கு செய்யும் சேவையில் இனி எந்த குறையும் இருக்காது பரம்பொருளே. நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. ஓம் நமச்சிவாய. நலமுண்டாகட்டும். சிவகணமே, நான் உன்னை இங்கு முதன்முறையாக காண்கின்றேன். நீ யார் என்று எனக்கு கூற முடியுமா? நாரதா, நீ உனது ஞான திருஷ்டியால் இதை பார்த்தால் உனக்கு உடனே தெரிந்துவிடும். இது தேவி பார்வதியின் வாகனம் புலியாகும். இதுதான் புரிந்து கொண்டேன் பரம்பொருளே, நான் புரிந்து கொண்டேன். தங்களது திருவடிகளை அடைந்து அன்னை பார்வதியின் வாகனம் என்ற இந்த பயங்கர வடிவம் அழகிய சிவகணம் வடிவம் பெற்றுவிட்டது. நான் புரிந்து கொண்டேன். இந்த கணத்தின் பெயர் சோமநந்தி. அற்புதம், அதி அற்புதம். இறைவன் பரமசிவனின் கணத்தலைவன் நந்திதேவன், தங்களது பாதுகாவலன் சோமநந்தி. இருவரின் ஜோடி நன்றாக இருக்கும். நன்றாகத்தான் இருக்கும். நீ இங்கு வந்த விஷயத்தை தெளிவாக எங்களிடம் கூறினால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆம் நாரதா, விஷயம் இல்லாமல் நீ இங்கு வரமாட்டாயே. தாயே, நான் இங்கு வருவதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான் உள்ளது. அந்த நோக்கம் இறைவன் பரம்பொருளின் ஆணைப்படி மற்றவரின் துன்பத்தை போக்குவது. இப்போது நீ யாரை பற்றி கூற வந்திருக்கிறாய்? தாயே, தேவர்களின் நிலைமையும் சும்ப நிசும்பர்களின் கொடுமையும் தங்களுக்கு நன்றாக தெரியும். பரம்பொருளே, இனி இந்த துன்பத்தை என்னால் காண இயலாது. தாங்கள் இதற்கு ஒரு வழி செய்யுங்கள். நாரதா, கர்ப்பத்தில் பிறக்காத கௌரி புத்திரி கௌசிகி ஏன் தோன்றினாள்? இதை நீ அறியாதவன் அல்லவே. ஆகையால் துன்பத்திலிருந்து விடுபட தேவர்கள் செய்ய வேண்டியது கௌசிகியிடம் சரணடைய வேண்டும். சக்தி வடிவமான தாயே, பரம்பொருள் கூறிய அறிவுரையை தாங்களும் ஆமோதிக்கிறீர்களா? நாரதா, எல்லா காரியங்களும் இருவரின் சம்மதத்தாலேயே நடைபெறுகிறது. என்னால் தோன்றிய கௌசிகைக்கு நான் பல நேரங்களில் வேண்டிய உதவியையும் அளிப்பேன். இதை பற்றிய கவலை இனி வேண்டாம். ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. இந்த தேவர்களிடமிருந்து விலகி இருக்க நினைத்தால் அவர்கள் என்னை பின்தொடர்கிறார்கள். நான் இந்த தேவர்களுடைய நன்மைக்காக அவர்களை தேடினால் அவர்கள் தென்படுவதில்லை. நாராயண நாராயண. நான் என்ன நினைத்தேன் என்றால், இந்த தேவர்களுக்கு துன்பம் விலகும் யோசனையை கூற வேண்டும் என்று. ஆனால் எவரிடம் கூறுவது, எவ்வாறு கூறுவது? நான் முயற்சித்து பார்த்து விட்டேன். இனி அவரிடம் அதை கூறாத குற்றம் என்னை சாராது. நான் இப்போது பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் செல்கிறேன். வணக்கம் தேவரிஷி. வழி கூறுங்கள், எங்கள் துன்பம் விலக வழி கூறுங்கள். நாங்கள் தங்களைத்தான் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். நாராயண நாராயண. நீங்கள் என்னை தேடி அலைந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் பிறகு என்னால் உங்களை ஏன் காண முடியவில்லை? கூறுகிறோம் தேவரிஷி. சும்ப நிசும்பர் செய்யும் கொடுமையிலிருந்து தப்புவதற்காக நாங்கள் மறைந்திருக்க திவ்ய சக்திகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது. தாங்கள் ஞான திருஷ்டியால் கண்டிருந்தால் நாங்கள் இருப்பது நிச்சயம் தெரிந்திருக்கும். சொர்க்கத்தை வென்ற அரக்க வேந்தர் சும்பர் நிசும்பர் வாழ்க! சொர்க்கத்தை வென்ற அரக்க வேந்தர் சும்பர் நிசும்பர்! தேவரிஷி, தாங்கள் சென்று விடுங்கள். அவர்கள் தங்களையும் தாக்குவார்கள். சும்பர் நிசும்பர்!
நாராயண நாராயண. சொர்க்கத்தை வென்ற அரக்கவேந்தர் சும்பன் சும்பன். சொர்க்கத்தை வென்ற அரக்கவேந்தர் சும்பன் சும்பன். சொர்க்கத்தை வென்ற அரக்கவேந்தர் சும்பன் சும்பன். தேவரிஷி, இந்த துன்பம் விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவராஜா, இறைவன் பரம்பொருள் யோசனை கூறியுள்ளார். இப்போது பார்வதியிடமிருந்து தோன்றிய தேவி கௌசிகியை சரணடையுங்கள். தேவி கௌசிகியை சரணடைவதா? ஆம், சும்பனி சும்பர்களின் அழிவு அவளால் தான் நடக்கும். அன்னை பார்வதியும் இந்த நல்ல காரியத்தில் அவளுக்கு உதவி செய்வாள். கூறுங்கள் தேவரிஷி, தேவி கௌசிகையை எங்கு காணலாம்? இப்பொழுதே அவள் பாதங்களில் சரணடைந்து விடுகிறோம். இமயத்தின் சிகரத்தில் அவளது மாளிகை உள்ளது. நீங்கள் என்னுடன் வாருங்கள். நானும் அவளது தரிசனத்தை காண ஆவலாக இருக்கிறேன். தேவி கௌசிகி வாழ்க! இந்த மகாதேவி கௌசிகி யார்? சக்தி ரூபிணி மகாதேவி கௌசிகி. சக்தி ரூபிணி மகாதேவி கௌசிகி. வாருங்கள் வீரர்களே. மகாதேவி கௌசிகி, பிரம்மதேவர் அளித்த வரத்தின்படி தாங்கள் தான் அந்த அரக்கர்களை வதம் செய்ய முடியும். அரக்கர்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்யும் யாகத்தை அழித்து விடுகிறார்கள். சொம்பனி சும்பர்கள் மாமன்னராக பெரும் சக்திசாலியாக எங்களை தாக்கி அழிக்கிறார்கள். இந்த அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுங்கள் தேவி கௌசிகி. அரக்கர்களே, இந்த முனிவர் நம்மை அழிக்க திட்டமிடுகிறார். அரக்கர்களே, இந்த முனிவர்களை அழித்து விட வேண்டும். இவர்கள் அனைவரையும் அழித்து விடுங்கள் இப்பொழுது. அன்னை கௌசிகி, எங்களை காப்பாற்றுங்கள். தர்மத்தை மதித்து மற்றும் அதை கடைபிடிக்கின்ற ரிஷிகளே, இனி நீங்கள் துஷ்ட அரக்கர்களை கண்டு சிறிதும் பயம் கொள்ளாதீர்கள். இந்த துஷ்ட அரக்கர்கள் உங்களை தாக்கினால் என்றால் நானே வந்து உங்களை காப்பாற்றுவேன். சக்தி ஸ்வரூபிணி மகாதேவி கௌசிகி வாழ்க! சக்தி ஸ்வரூபிணி மகாதேவி கௌசிகி வாழ்க! தேவராஜா, நீ இப்போது தேவி கௌசிகியின் மாளிகை கண்டுகொண்டாய். தேவரிஷி,
தேவியின் தரிசனம் கண்ட தண்ணியர்களானோம். இனி அவளிடமே வேண்டுவோம். சும்ப நிசும்பர்களை சம்ஹாரம் செய்து விரைவிலேயே எங்கள் சொர்க்கத்தை திருப்பி அளிக்க வேண்டுவோம். நாராயண நாராயண. சொர்க்கத்தை திரும்ப பெறுவது அவ்வளவு எளிதல்ல தேவராஜா. அதற்காக கடும் தவம் புரிய வேண்டும். சொர்க்கத்தை வென்ற அரக்க வேந்தர் சும்பர் நிசும்பர் வாழ்க! சொர்க்கத்தை வென்ற அரக்க வேந்தர் சும்பர் நிசும்பர் வாழ்க! சொர்க்கத்தின் அழகிய பெண்களே, நாட்டியமாடி எங்களை மகிழ்வியுங்கள். நாங்கள் அப்சரஸ்களின் அழகான முகத்தில் கவலையை அல்ல, அவர்களின் பொன் சிறப்பை தான் காண விரும்புகிறோம். சகோதரா, நான் முன்பே உங்களிடம் கூறினேன், இந்த அப்சரஸ்கள் எப்போதும் நம் முன்பு மகிழ்ச்சியுடன் நாட்டியம் ஆடமாட்டார்கள் என்று. தேவராஜனும் தேவர்களும் சென்று விட்டதால் எப்போதும் கவலையுடன் உள்ளனர். நல்லது என்னவெனில் இவர்களையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவோம். சகோதரனே, நாம் அவ்வாறு செய்தால் சொர்க்கத்தின் சுகபோகங்களை எப்படி அனுபவிக்க முடியும் சொல். அரக்க வேந்தர்கள் சொர்க்கத்தை வென்ற சும்ப நிசும்பர்கள் வாழ்க! வாழ்க வேந்தர்கள் சும்ப நிசும்பர்கள்! சேனாதிபதி, நமது சேனையின் மற்ற வீரர்கள் எங்கே? இப்பொழுது நான் என்ன கூறுவது வேந்தே? உண்மை எதுவோ அதையே கூறு. உண்மை என்னவெனில் வேந்தே, நமது சேனைகள் அந்த அழகியால் ஈர்க்கப்பட்டு விட்டனர். அழகியா? யார் அழகி? அந்த அழகியால் ஈர்க்கப்பட்டனரா? நாங்கள் அல்லவா ஈர்ப்போம். ஆம், யார் அந்த அழகி? விரைவில் எங்களுக்கு கூறு. அதன் மூலம் நாங்களும் அந்த அழகியால் ஈர்க்கப்படுகிறோம். வேண்டாம் அரசே, தாங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள். மகாசுரா, தீர்மானித்ததை செய்தே தீருவோம். ஒன்று மட்டும் கூறு, அந்த அழகி யார்? அவளது பெயர் என்ன? அவள் எங்கு இருக்கிறாள்? அரக்க வேந்தே, நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு இப்பொழுது என்னால் பதில் கூற முடியாது. ஏன்? எனக்கு அந்த அழகி யார் என்றே தெரியாது. ஆனால் தங்களது மற்ற 2 கேள்விகளுக்கும் என்னால் பதில் கூற முடியும் வேந்தே. நீ இங்கு கூற வந்ததை விரைவில் கூறு. அரக்க வேந்தே, நான் வீரர்களுடன் தேவர்களை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தேன். ஒரு ஆசிரமத்தில் முனிவர்கள் கூடி நின்று தேவி கௌசிகையிடம் அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். அவர்களை வாழ்த்திக் கொண்டிருந்தனர். இதையெல்லாம் கேட்ட பிறகு எங்கள் கோபம் அதிகமாகி நாங்கள் அந்த முனிவர்கள் மீது தாக்குதல் நடத்தினோம். அந்த தேவி கௌசிகை அங்கு தோன்றினாள். நமது சேனைகளை எல்லாம் வதம் செய்து விட்டாள். என்ன? அந்த பெண் நமது அரக்க சேனைகளை வதம் செய்தாளா? அவளை சாதாரண பெண் என்று நினைக்க வேண்டாம் அரசே. அவள் ஒரு சர்வ லட்சணங்களும் பொருந்திய ஆரணங்கு ஆவாள். அழகெல்லாம் திரண்ட அழகு, அதி அழகு, மலர் போன்ற அழகி. இறைவன் கூட இதற்கு முன்னர் இது போன்ற அழகியை படைத்திருக்க மாட்டான், எதிர்காலத்திலும் படைக்க மாட்டான். அரக்கர்கள் அவளிடம் ஈர்க்கப்பட்டனர் என்று கூறினாயே? அதுதான் நடந்தது அரக்க வேந்தே, அதுதான் நடந்தது. நமது சேனைகள் தாக்குதல் நடத்துவதை விட்டுவிட்டனர். அந்த அழகியின் அழகில் மயங்கினர். அந்த அழகு தனது கைகளால் வாளை வீசி மோகம் கொண்ட அரக்கர்களை புல் பூண்டுகளை வெட்டுவது போல் வெட்டி வீழ்த்தி விட்டாள் வேந்தே. நமது அரக்கர்கள் அந்த அழகியிடம் மயங்காமல் இருந்திருந்தால் மடிந்திருக்க மாட்டார்கள். அதனால் தான் அவர்கள் அவளால் ஈர்க்கப்பட்டனர் என்று கூறினேன் வேந்தே. ஆனால் தாங்கள் மட்டும் அந்த தவறை செய்யாதீர்கள் வேந்தே. இல்லை என்றால் எங்கள் கதி என்ன ஆகும்? புலம்பலை நிறுத்து மகாசுரா. ஒருபுறம் அவளை அழகி என்கிறாய், மறுபுறம் கையில் வாள் இருக்கிறது என்கிறாய். ஆம் அரக்க வேந்தே, இந்த வீரன் மகாசுரன் கூட மோகம் கொண்டு அவளது அழகிய வடிவில் மயங்கினான்.
ஆனால் அவளது கைகளில் வாளை கண்டதும் நான் ஒருபுறம் ஒளிந்து கொண்டேன் வேந்தே. நான் மட்டும் மரத்தின் பின்னால் ஒளியவில்லை என்றால் இப்பொழுது அந்த அழகியை பற்றி உங்களிடம் கூற வந்திருக்கவே மாட்டேன். போதும், நிறுத்து. நீ கொடுத்த விளக்கங்கள் போதும். நமது சேனைகள் மடிந்துள்ளன, அதற்கு துக்கப்படுவது வீண்தான். மகாசுரா, நீ அந்த அழகியை பற்றி கூறு. அவள் ஒரு மாபெரும் அழகி, வனமோகினி. அவளை எப்படி வர்ணிப்பது? அதாவது 1000 அப்சரசுகளை, இல்லை இல்லை இல்லை, 1000 அல்ல, 1,00,000, இல்லை, லட்சமும் அல்ல, கோடி அப்சரசுகளை ஒன்றாக இணைத்து பார்த்தால் நமக்கு எந்த அழகு கிடைக்குமோ அந்த அழகு கூட தேவி கௌசிகியின் அழகுக்கு முன்னால் துச்சமாக இருக்கும். அதோடு அரக்க வேந்தர்களே, அவளது கண்கள் கயல் போன்ற கண்கள். ஆஹா, இறைவன் அவளது கயல் போன்ற கண்களை காண்பதற்காக அல்ல, மோகம் கொள்ளவே படைத்திருக்கிறான். இறைவன் அந்த அழகிய கண்களை படைக்க பல யுகங்கள் முயற்சித்திருப்பார். அவ்வளவு அழகான அற்புதமான கண்கள், அற்புதமான ஆரணங்கு கௌசிகி. மேலே கூறு மகாசுரா, மேலே கூறு. மேலும் கூறத்தான் விரும்புகிறேன் அரசே. இன்னும் வர்ணிக்க எவ்வளவோ உள்ளன, ஆனால் வார்த்தைகள் தான் இல்லை. ஏதோ என்னால் முடிந்தவரை நான் இப்பொழுது உங்களுக்கு அவளது சௌந்தரியத்தை பற்றி விளக்கமாக கூற விரும்புகிறேன். அவளது நாசியை கண்டு மலர்களே வெட்கி தலை குனியும். அவ்வளவு அழகான நாசியை கொண்ட 6 அணங்கு அவள். அதை காணும் போது எனக்கு சமதளமான பூமியில் தோன்றிய அழகிய மலையோ என்று தோன்றியது. நீ ஏன் பேச்சை நிறுத்திவிட்டாய்? வார்த்தைகள் இல்லாத காரணத்தினால் அரக்க வேந்தே, வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. என் வாய் பேச்சை நிறுத்த விரும்பவில்லை, ஆனால் வார்த்தைகள் வெளிவர மாட்டேன் என்கிறதே. நான் என்ன செய்வது? அரக்க வேந்தே, நான் என்ன கூறினேன்? அந்த அழகிய கௌசிகியின் நெற்றி இருக்கிறதே, பளபளவென்று ஒளி வீசியது. அதாவது புடம் போட்ட தங்க ஆபரணத்தில் பதித்த வைரம் போல் பளபளவென்று மின்னியது. அவளது கருமையான கூந்தலை கண்டு அமாவாசை இரவோ என்று தோன்றியது. அவளது வெண்ணிற பற்களை கண்டு கார்கால முகிலில் மின்னல் மின்னியதோ என்று எனக்கு தோன்றியது. அவளது தோள்கள் செதுக்கிய சிலை போன்று காணப்படுகிறது. அவளது நடை அன்னத்தின் நடையை கூட பழிக்கிறது அரக்க வேந்தே. அடுத்தது என்ன மகாசுரா? உன்னிடம் வார்த்தைகளே இல்லை என்று கூறினாயே, ஆனால் நீயோ உன் வார்த்தைகளால் அந்த அழகியின் சித்திரத்தை வரைந்து விட்டாய் மகாசுரா. இவை அனைத்தையும் தங்கள் அருளால் தான் வர்ணிக்க முடிந்தது அரசே. இப்படி எனது வர்ணிப்பில் தாங்கள் அவளை பற்றி அறிந்து கொண்டீர்களா? அப்படி என்றால் எனது முயற்சி பழித்து விட்டது அரசே. அரக்கவேந்தர் சும்ப நிசும்பர்கள் இருவரும் சேனாதிபதி மகாசுரன் மூலம் கௌசிகின் அழகை பற்றி கேட்டு எக்காலமிட்டு சிரிக்கிறார்கள். கௌசிகியை பற்றிய வர்ணனையை கேட்டு அனைவரும் மோகம் கொள்கிறார்கள். மறுபுறம் அரக்ககுரு சுக்கராச்சாரியார் சும்ப நிசும்பர்களின் பாதுகாப்பிற்கு வேள்வியை நடத்துகிறார். அரக்க சக்திகளை அழைக்கிறார். அரக்க சக்தி வெற்றி பெற, அரக்க சக்தி வெற்றி பெற. இந்த ஜகத்தில் மறைந்திருக்கும் சக்திசாலி அரக்கர்களே, நான் உங்களை இத்தருணமே அழைக்கின்றேன். அரக்கர்களின் நலனுக்கு உங்கள் உதவி அவசியம். ஆகையால் சக்திசாலி அரக்கர்களே, பூலோகம் வாருங்கள். சுக்கராச்சாரியன் உங்களை அழைக்கின்றான். பூலோகம் வாருங்கள். எனது சித்திகள் அனைத்தும் அழிந்து விட்டனவா? நான் இத்தனை காலம் செய்த கடும் யாகம் பலனளிக்காமல் போய்விட்டதா? அரக்க சக்திகளை என் முன் ஏன் தோன்றவில்லை?
அரக்ககுரு சுக்கராச்சாரியாரே, பாதாளத்திலிருந்து பூலோகம் வர சிறிது காலமாகும் அல்லவா? தங்கள் அழைப்பை நாங்கள் கேட்டோம். நாங்களும் பாதாளத்திலிருந்து கிளம்பி வேள்வி குண்டத்தின் மூலம் பூலோகம் வந்தோம். உங்கள் விளக்கத்தை கூறும் முன்பாக உங்களது பெயரை கூறுங்கள். எனது பெயர் சண்டன். எனது பெயரை கேட்டு பயம் கொண்டு மனிதர்கள் உயிரை விட்டு விடுவார்கள். எனது பெயர் முண்டன். எனது ஆடுகின்ற இந்த தலையை கண்டு மனிதர்களின் உடலில் இரத்த ஓட்டமானது நின்று போய்விடும். வணக்கம் அரக்ககுரு சுக்கராச்சாரியரே. நான் தான் சுக்ரீவ். தங்களது அழைப்பை ஏற்று வந்துள்ளேன். உனது சிறப்பு என்ன? குருவே, அறிவு நிறைந்த அரக்கனானதால் சக்தியை காட்டிலும் புத்தியை அதிகம் பயன்படுத்துவேன். அருள் கூர்ந்து கூறுங்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? சக்தியுள்ள அறிவுள்ள அரக்கர்கள் தோன்றியுள்ளதால் எனது முயற்சி வெற்றி பெற்றது. ஆனால் எனக்கு சக்திசாலி வரம் பெற்ற அரக்கர்கள் சும்ப நிசும்பன் பற்றிய கவலையுள்ளது. கோபம், அகங்காரம் மற்றும் உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் எப்போது வேண்டுமானால் தகாத செயலை செய்யலாம். உங்களது கடமை, நீங்கள் சொர்க்கம் சென்று அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சண்டா, முண்டா, நீங்கள் இருவரும் யுக்தி மற்றும் சக்தியை பயன்படுத்த வேண்டும். அரக்ககுரு, நாங்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். சும்ப நிசும்பர்களை பாதுகாப்பது எங்களது கடமை. சுக்ரீவ், நீ புத்தியை பயன்படுத்து. அரக்ககுரு, சும்ப நிசும்பர்களை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். நான் எவ்வாறு கவலைப்படாமல் இருப்பது? நான் அரக்ககுரு. அரக்க குலத்தை காக்கும் பொறுப்பு எனக்கு உள்ளது. இந்த பொறுப்பினால் கவலை கொள்கிறேன். இப்போது என் கவலை சும்ப நிசும்பர்களின் அரக்க குணம் எத்தருணத்திலும் தலை தூக்கலாம். அதன் விளைவு அதிபயங்கரமாக இருக்கும். அவர்களது பெண் பித்தானது அவர்களை அன்னை சக்தியிடம் இழுத்துச் செல்லும். சுக்ரீவா, நீ எங்கு செல்கிறாய்? இங்கு வா. நான் சும்ப நிசும்பரின் முக்கியமான காரியத்தை முடிக்கச் செல்கிறேன் அரக்க குருவே. முதலில் நீ என் ஆத்திரமத்திற்கு வந்து என்னுடைய அறிவுரையை கேட்டு செல்ல வேண்டும். சுக்ரீவா, எந்த முக்கியமான காரியத்தை முடிக்கச் செல்கிறாயோ அது சும்ப நிசும்பர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்திவிடும். பிறகு நான் என்ன செய்வது அரக்க குருவே? நீ சும்ப நிசும்பர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். கௌசிகியினுடைய அழகு என்பது ஒரு மாயவலை. அழகு என்ற மாயவலையில் சிக்காமல் அவர்கள் அரக்க குலத்தின் உயர்வை பற்றி யோசிக்க வேண்டும். அதாவது மூவுலக வெற்றி யாத்திரையை தொடங்க வேண்டும். அரக்க குரு, தாங்கள் என்னை சும்ப நிசும்பர்களுக்கு உதவி செய்ய அனுப்பி உள்ளீர்கள். இப்பொழுது நான் அவர்களுக்கு எப்படி சேவை செய்யாமல் இருக்க முடியும் கூறுங்கள். இல்லை குருதேவா, அவ்வாறு என்னால் இருக்க முடியாது. என்னிடம் அவர்கள் ஒப்படைத்த காரியத்தை நான் நிச்சயமாக செய்து முடித்து விடுவேன் அரக்க குருவே. இப்பொழுது என்னையே அவமதிக்கிறாயா? தங்களை அவமதிப்பது எனது நோக்கமல்ல அரக்க குருவே. ஆனால் அரசர்கள் கூறிய செயலை முடிப்பது எனது கடமையாகும். அரசரா? யார் உனக்கு அரசர்? சும்ப நிசும்பன் அரசர்களாகிவிட்டனரா? அவர்களை உனது அரசராக்கியது யார்? தாங்கள் தான் குருவே. நான் உன்னை அவர்களுடைய சேவகனாக்கினேன். அதுவும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். பிறகு ஏன் இவ்வாறு செய்கிறாய்? இது அவர்களுக்கு தீமை தரும். உனக்கு நன்றாக தெரியும். இதனால் உனக்கு நன்மை கிட்டாது, தீமை கிட்டும். இந்த செயலை சேவை என்று கூறுகிறாயா? இது நம்பிக்கை துரோகம். இது அவர்களுக்கு செய்யும் நம்பிக்கை துரோகம். அரக்க குரு, இப்போது நான் அவர்களுக்கு சேவை செய்கிறேன்.
ஆகையால் நான் அவர்கள் இட்ட ஆணையை மட்டும்தான் நிறைவேற்றுவேன். இப்போது நீங்கள் இடும் ஆணையை நிறைவேற்றினால் அதன் விளைவு எனக்கு சாதகமாக இராது. ஏனென்றால் எதை நீங்கள் சேவை என்கிறீரோ அதை அவர்கள் நம்பிக்கை துரோகம் என்பார்கள். எதை நீங்கள் நம்பிக்கை துரோகம் என்கிறீர்களோ அதை அவர்கள் சேவை என்று கூறுகிறார்கள். இக்கட்டில் இருக்கிறேன் அரக்ககுரு, என்னை செல்ல விடுங்கள். செல்ல விட மாட்டேன், சாபமிடுவேன் சுக்ரீவா. பெண்களின் மீது மதிப்பின்றி தகாத செயலை செய்கின்றாய், ஆதலால் உனக்கு அழிவு நிச்சயம் ஏற்படும். இன்னொன்றும் கூறுகிறேன் சுக்ரீவா, சும்ப நிசும்பர்களின் எதிர்காலமானது அவர்களை அழிவு பாதையில் அழைத்துச் செல்லும். செல், என் கண்முனிருந்து இப்பொழுதே சென்றுவிடு. உன்னை போன்ற மரியாதை கட்ட ஒருவனால் எனது ஆசிரமம் புனிதத்தன்மையை இழந்துவிடும். சென்றுவிடு. தேவரிஷி நாரதருக்கு வணக்கம். தேவரிஷி, தாங்கள் வழி தவறி இங்கு வந்துவிட்டீர்களா? நாராயண நாராயண. முதலில் ஒன்றை தெளிவாக கூறிவிடுகின்றேன். தாங்கள் எனக்கு வணக்கம் செலுத்தி சம்பிரதாயத்தை மீறினீர்கள். தாங்கள் எனக்கு மட்டுமல்ல, இந்த ஜெகத்திற்கே தேவி அன்னை பார்வதி மூலம் அவதரித்த சக்தி சொரூபமான தேவி கௌசுகி துஷ்டர்களை சம்ஹாரம் செய்யத்தான் தோன்றியுள்ளீர்கள். தாங்கள் என்னை வணங்கினீர்களா? அதற்கு தகுதியானவன் இல்லை. என் மனம் கூசுகின்றது. ஏன் தகுதி இல்லை? தாங்களோ ஜகத்திலே போற்றப்படும் ஒருவர். நான் தங்களை தகுதியுள்ளவர் என நினைக்கிறேன். ஆகையால் வணக்கம் செலுத்தினேன். ஆனால் நான் செலுத்திய வணக்கத்தை தாங்கள் ஏற்காமல் அதற்கு மதிப்பில்லாமல் செய்துவிட்டீர்கள். ஆகையால் மீண்டும் வணங்குகிறேன். தேவரிஷி வணக்கம். நாராயண நாராயண. அன்னை பார்வதியின் புத்திரி தேவி கௌசுகியின் பேச்சு திறமை மிக அற்புதமாக இருக்கிறது நாரதா. தேவி கௌசுகி, நான் தேவர்களுடன் தங்களுடைய தரிசனத்தை வேண்டி இங்கு வந்த பொழுது தாங்கள் விதமான இக்கட்டை ஏற்படுத்தவில்லை. இப்போது ஏன்? அப்போது தாங்கள் தனியாக இல்லை தேவரிஷி. அதாவது தனியாக இருந்தால் மதிப்புக்குரியவர். நாராயண நாராயண. தேவி கௌசிகி, நான் தான் சுக்ரீவன். அரக்கவேந்தர்களான சும்ப நிசும்பர்களுடைய செய்தி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன். அருள் கூர்ந்து மாளிகை வாயிலை திறங்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் தேவரிஷி? துஷ்ட சும்ப நிசும்பனின் தூதனை மாளிகைக்குள் அனுமதிப்பதா அல்லது மாளிகைக்கு வெளியிலேயே ஆகாயத்தில் துரத்துவதா? நாராயண நாராயண. சும்பனி சும்பர்களுக்கு எங்கு எப்போது என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தங்களுக்கு மிக நன்றாக தெரியும். நான் அவர்களுக்கு ஏற்பட போகும் முடிவை பற்றி மட்டுமே அறிந்தவன். ஆகையால் நான் ஒன்றை மட்டும் தங்களுக்கு நிச்சயமாக கூற முடியும். இந்த துஷ்டர்களின் இனிமையான பேச்சை கேட்டு தாங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். நாராயண நாராயண.
அற்புதம், அழகு, என்ன ஒரு பேரழகு! நான் தான் சுக்ரீவன், சொர்க்கத்தை வென்ற சும்ப நிசும்பரின் தூதன். அவர்கள் அனுப்பிய செய்தியை தங்களுக்கு கூற இங்கு வந்துள்ளேன். அந்த சண்டமுண்டர்களின் பேச்சில் உன்னுடைய அரசர்கள் திருப்தி அடையவில்லையா? தேவி, சண்ட முண்டர்களிடம் நல்ல பேச்சு திறமை எங்கு இருக்கிறது? அவர் தங்களுடைய அழகை, அற்புதமான இந்த பேரழகின் வர்ணனையை சும்ப நிசும்பர்களுக்கு சரியாகவே கூறவில்லை. பிறகு என்ன, உன்னுடைய பேச்சில் அந்த திறமை உள்ளதா? நீ என்னுடைய பேரழகை வர்ணித்து விடுவாயா? இல்லை தேவி, இல்லை. நான் மட்டும் என்ன, இந்த ஜகத்திலேயே எந்த ஒருவரிடமும் அந்த திறமை இல்லை. தங்களுடைய பேரழகை, வனப்பை வர்ணிப்பவர் இந்த ஜகத்தில் இல்லை. உண்மை என்னவென்றால், தங்களுடைய பேரழகு தெய்வங்களை விட சிறந்தது. பிறகு சாதாரணமானவர்கள் என்ன? இந்த ஜகத்தில் மாபெரும் கவிஞன் கூட தனது கவிதையில் தங்களுக்கு இருக்கும் பேரழகை புகழ முடியாது. அதை இப்போது நான் காண்கிறேன். அந்த சண்ட முண்டர்களோ பாதாளலோக அரக்கர்கள். அவர்கள் இருளைத் தவிர வேறு எதையுமே கண்டதில்லை. உன்னுடைய இந்த அழகிய சொற்களால் எனக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, புரிந்து கொள். ஏனென்றால் நான் பேச்சை விட செயலுக்கு மதிப்பு தருபவள். இப்பொழுது கூறு, உனது அரக்க வேந்தர்கள் என்னிடம் என்ன வேண்டுகிறார்கள்? அவர் வேண்டுதல் தங்களைப் போன்ற ஒரு ஆரணங்கு சொர்க்கத்தை அலங்கரிக்க வேண்டுமாம். அதோடு அவர்களின் இதய அரியணையில் அமர வேண்டுமாம். நான் சண்டமுண்டரிடம் கூறிவிட்டேனே, இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் மேலும் பேசுவதற்காக புத்திசாலியான ஒருவரை அனுப்பு என்றேனே. நான் உன்னை கண்டவுடன் அறிவாளி என்று புரிந்து கொண்டேன். ஆனால் உன்னுடைய இந்த பேச்சினால் உன்னுடைய திறமையை பற்றி எனக்கு ஏதும் தெரியவில்லை. இப்பொழுது நீயே கூறு, ஒருவருடைய குணமானது வெளிப்படாத வரையிலும் அவர்களிடம் எவ்வாறு மனமானது லயிக்க முடியும்? இந்த நிலைமையில் சும்பன் நிசும்பன் இருவரின் மனங்களை ஈர்த்து விட முடியுமா? தேவி, அந்த இருவரும் ஒருவர் மற்றவருக்காக தியாகம் செய்ய தயாராக உள்ளனர். இருவரில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தாக வேண்டும். மற்றவர் சொர்க்கத்தை விட்டு பாதாளலோகம் சென்று விடுவார். அதோடு அவர்களுக்கு தேவை தாங்கள் எவ்வாறாவது சொர்க்கம் வர வேண்டும் என்பது. அதோடு ஒன்றை நான் தெளிவுபடுத்த வேண்டியது மிக அவசியமாகிறது. அந்த இரண்டு சகோதரர்களும் பெரும் வீரர்கள், சக்திகள் கொண்ட திறமைசாலிகள், அறிவாளிகள், புகழ் பெற்றவர்கள். தேவர்களுடைய சொத்துக்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரர்கள் ஆவார்கள். 3 உலகமும் அவர்களுக்கு அடிமை. அவர்கள் தங்களை அடைவதற்காக துடிதுடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய திருவடிகளில் அடிமையாக இருக்க தயாராக உள்ளனர். பிரம்மதேவனின் வரமும் அவர்களிடம் உள்ளது. எந்த ஒரு மனிதனாலும் அவர்களை அழிக்கவே முடியாது. அவர்கள் அழிவில்லாதவர்கள். தாங்கள் அங்கு சொர்க்கத்தின் மகாராணியாக திகழ்வீர்கள். அவர்கள் தங்களது திருவடிகளில் அடிமையாகி தங்களுடைய ஆணையை நிறைவேற்றுவார்கள். உன்னுடைய மிக இனிமையான அறிவுபூர்வமான வர்ணனையால் சும்ப நிசும்பர்களை பற்றி கேட்டு நான் அவர்களிடம் ஈர்க்கப்பட்டு விட்டேன். ஆனால் ஒரு தயக்கம் இருக்கிறது. தயக்கமா? என்ன தயக்கம்? ஆணையிடுங்கள், அதற்கும் வழி செய்கிறேன். நான் எனது சக்திகளை கொண்டு ஒரு சபதம் எடுத்துள்ளேன். அதாவது போரில் என்னை தோற்கடிக்கும் வீரரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். எனக்கு நன்றாக தெரியும், சும்ப நிசும்பர்களுக்கு ஈடான சக்திசாலியான வீரர்கள் 3 உலகிலும் இல்லை. தேவர், அரக்கர், மனிதரும் அவர் பேரை கேட்டால் நடுங்குகிறார்கள். நானும் கூடத்தான் அவர்களின் புகழை கேட்டு மயங்கிவிட்டேன். ஆனால் எனது சபதத்தை நிறைவேற்றாமல்
நான் எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் நீ சென்று உடனே உனது அரசர்களை யுத்தம் செய்ய அனுப்பு. என்னை போன்ற பேரழகியை வெற்றி கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு கணம் கூட தேவையில்லை. யுத்தம் செய்தால் எனது சபதமும் நிறைவேறிவிடும். அவரும் என்னை அடைவார்கள். நான் அரக்க அரசர்கள் சும்ப நிசும்பர்களுக்கு நீங்கள் எடுத்துள்ள சபதத்தை பற்றி கூறிவிடுகிறேன். தேவி கௌசிகி சாமர்த்தியமாக தனது செய்தியை சுக்ரீவனிடம் கூறி சும்ப நிசும்பரிடம் அனுப்பிவிடுகிறாள். நாரதர் சுக்கிராச்சாரியார் செய்யும் தவத்தையும் ஆராதனையையும் எவ்வாறு கலைப்பது என்று யோசிக்கிறார். அரக்க குரு சுக்கிராச்சாரியார் அதில் வெற்றி பெற்றால் அரக்கரின் பலம் அதிகமாகிவிடும் என நினைக்கிறார். இதனால் தான் சுக்கிராச்சாரியார் செய்யும் தவம் கலைய வேண்டும் என நாரதர் நினைக்கிறார். நாராயண நாராயண. தேவரிஷி நாரதரா? அரக்க குரு சுக்கிராச்சாரியாருக்கு நாரதனின் வணக்கம். அடடடடட. இப்பொழுது தங்களுடைய மனநிலை சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நாராயண நாராயண. தாங்கள் கோபம் கொண்டுள்ளீர்களே, என்ன செய்வது? தங்களது கோபம் இயல்புதானே. எது இயல்பு? எவ்வாறு இயல்பு? அரக்க குரு, உண்மையை கூறுவது என்பது எனக்கே கசப்பாக இருக்கிறது. என்ன செய்ய? ஆனால் அதை கேட்கின்ற தங்களுக்கு அது இன்னும் எவ்வளவு கசப்பாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கிறேன். நாராயண நாராயண. என்னால் உங்களது வருத்தத்தை காண இயலவில்லை. முதலில் இயல்பை பற்றி பேசினீர்கள், இப்போது வருத்தத்தை பற்றியா? கூறுங்கள், என்னால் உங்களுக்கு என்ன வருத்தம் என்று கூறுங்கள். ஏன் வருத்தம் இருக்காது? அரக்கர்களுடைய மத்தியில் தங்களது செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. யாரும் தங்கள் சொல்லை கேட்பதே இல்லை. தாங்கள் கூறுவது உண்மை தேவரிஷி நாரதரே. நான் ஏன் பொய்யுரைக்க வேண்டும்? நான் அனைத்தையும் அறிவேன். தங்களுக்கு தெரியாதா? அரக்கர்களுக்காக நன்மைகள் பல செய்துள்ளீர்கள். இருந்தாலும் கூட இளந்திரன் போன்ற பெரும் அரக்கன் கூட தங்கன் கண் முன்னாலேயே மடிந்து விட்டான். இரண்யாட்சனும் இரண்யகசிபுவும் கூட தங்கள் கண் முன்னாலேயே பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரத்தின் தாக்குதல் மூலமாக மடிந்து விட்டனர். இப்போதோ சும்ப நிசும்பனும் ஒரு அழகியின் மீது மோகம் கொண்டு தங்களுடைய அழிவு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். தாங்களோ இங்கு மௌனமாக அமர்ந்து அவர்களுக்காக நன்மைகளை வேண்டுவதை தவிர வேறு என்னதான் செய்ய முடியும்? நாரதரே, அமைதி. அரக்க குரு, அமைதியாக இருங்கள். அரக்கர்கள் தான் பாவத்தேலை செய்து அறிந்து கொண்டிருப்பார்கள். தாங்கள் ஏன் கோபம் கொண்டு இவ்வாறு அழுகிறீர்கள்? தங்களுக்கு இந்த உண்மை நன்றாக தெரிந்திருக்கும். கோபமானது ஒரு மனிதரை அழித்து விடுகிறது. நாராயண நாராயண. நீங்கள் தேவர்களுக்காக உதவி செய்பவர் என்று எனக்கு தெரியும். அரக்க எதிரி விஷ்ணு பக்தராகையால் எனக்கும் எதிரிதான். இங்கு என்னை வார்த்தை ஜாலத்தால் மயக்குகிறேன். நான் எதிரியோ அல்லது நண்பனோ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். நான் விஷ்ணுவின் பக்தன் தான். நான் என்ன, ஜகத்தில் எவர் ஒருவரும் விஷ்ணு பக்தராக இருந்தால் உயர்வை பெறுவார். நான் எனது வார்த்தை ஜாலங்களால் தங்களை மயக்குகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு விதத்தில் அதுவும் உண்மைதான். இன்னொன்றும் கூறுகிறேன், நான் இந்த செயலை செய்யாவிட்டால் வேறு எவர் செய்வார்? ஏன் செய்வார்? ஏன் வார்த்தை ஜாலத்தால் என் மனதை திசை திருப்புவார் என்று கூறுங்கள். ஏனெனில் இதுதான் ஜகத்தின் வழக்கம். ஞானியாக இருந்தும் அறிவில்லாத துஷ்டர்களுக்கு உதவி செய்தால் ஜெகம் அவரையும் அவரது செயலையும் பார்த்து கொண்டு இராது. தனது கூறிய சொற்கள் மூலமாக அவர்களை தாக்கிக் கொண்டே இருக்கும். அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அஞ்ஞானி ஒருவன் துஷ்டனுக்கு உதவி செய்தான் என்றால் ஜெகம் எதுவுமே கூறாது. ஆனால் தாங்களோ அஞ்ஞானி அல்லவே. உங்கள் பிரசங்கத்தை நிறுத்துங்கள் நாரதரே. விரைவில் இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லை என்றால் நான் சாபமளித்து இப்போதே இங்கேயே உங்களை சாம்பலாக்கி விடுவேன். நாராயண நாராயண. இப்போது அரக்க குரு, கோபம் என்ற ஜுவாலை தங்களது அறிவை எரித்து விட்டது. தாங்கள் மறந்து விட்டீர்களா? நான் பிரம்மதேவருடைய மானச மைந்தன். என்னை எவருடைய சாபமும் நெருங்கவே முடியாது. உங்களுக்கு சாபம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால் அரக்கர்களுக்கு சாபம் இடுங்களேன். அவர்கள் நியாயம் நீதி தாங்கள் இடும் கட்டளைகள் எல்லாவற்றையும் மீறி கொடுமைகளை செய்து வருகிறார்கள், தீமை புரிகிறார்கள்.
எனக்கு சாபம் இட்டு என்ன லாபம்? தங்களது தவத்தின் சக்தியை வீணடிக்கிறீர்களா? செய்யுங்கள். ஓம் நமः சிவாய 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 ஓம் நமः சிவாய. தேவி, பூஜை செய்ய வந்துள்ளாயா? கேள்வி கேட்பதற்கா? பிரபு, எனது மனம் எப்போதும் தங்களது ஆராதனையில் மூழ்கியுள்ளது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. சக்தி சொரூபிணி பார்வதிக்கு விஷயங்கள் புரியவில்லையா? இருக்கவே முடியாது. நீ உனது சக்தியை பயன்படுத்தி உனது எண்ணத்தை ஒருமுகப்படுத்து. எல்லாம் தானாக புரியும் தேவி. சுவாமி, தாங்கள் என்னிடம் இருக்கும்போது நான் சாதாரண பெண்ணாகவே இருக்க விரும்புகிறேன். இப்பொழுது இந்த சாதாரண பெண்ணின் கவலை என்ன? ஒரு அன்னை என்பதால் என்னுடைய கவலை இயல்புதானே ஈஸ்வரா? என் கௌசிகையின் மீது மோகம் கொண்டுள்ள சும்ப நிசும்பர் அவளை அழித்து விடுவார்களே. ஒரு சாதாரண பெண் போன்று நீ கவலைப்படுவதில் ஆச்சரியமில்லை. ஆனால் நான் முன்னரே கூறியுள்ளேன், கௌசிகி சாதாரண பெண் அல்ல, சகல சக்திகளும் பொருந்திய தெய்வ அம்சம். அவளை பற்றி கவலைப்படுவது வீண்தான். பரம்பொருளே, 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 அறிவாளியான தங்கள் சீடர் சுக்கிராச்சாரியார் சாபத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். பரம்பொருளே, காப்பாற்றுங்கள். அறிவாளி ஒருவன் இன்னொரு அறிவாளியை துன்பப்படுத்தவே மாட்டான் நாரதா. இப்பொழுது தோல்விகளை சந்திக்கும் சுக்கிரன் அதிக கோபம் கொண்டு தனது சக்திகளை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறான். ஆகையால் அவனிடம் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவனால் அரக்கர்களுக்கு நன்மை கிடைக்காது. அவன் தேவர்களுக்கு தீமையை செய்ய மாட்டான். இறைவா, அவருக்கு இருந்த சித்திகள் சக்திகள் அழிந்து விட்டனவா? அவன் இனி மீண்டும் கடும் தவம் செய்து சிவ ஆராதனை செய்யாவிடில் முன்னை போன்ற சர்வ சித்திகளை பெறுவது கடினம். ஆனால் நாரதா, சுக்கிராச்சாரியார் உனக்கு ஏன் சாபம் அளிக்க வேண்டும் என்று நினைத்தார்? அவரிடம் உனக்கு பகை எதுவும் இல்லையே. நீ அவரிடம் உனக்குள்ள பேச்சு திறமையை காட்டி மயக்க பார்த்தாயா? இல்லை தாயா, இல்லை. நான் அவரிடம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் கூறினேன். அரக்கர்கள், அவரது சீடர்கள் அவரது சொற்களை கேட்பதே இல்லை. உடனே அவர் மிகவும் கோபம் கொண்டு விட்டார். நாரதா, எந்த சீடன் அவரது சொற்களை கேட்கவில்லை? சுக்ரீவன் தாயே, சுக்ரீவன். சுக்கிராச்சாரியார் கௌசிகி மாளிகைக்கு செல்ல வேண்டாம் என்று அவனை தடுத்தார். ஆனால் அவன் சும்பனி சிம்பரின் செய்தியை தேவி கௌசிகியிடம் சொல்ல வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். கடைசியில் அங்கு சென்றும் விட்டான். நீயும் கௌசிகையை கண்டு வந்தாயா நாரதா? ஆம் தாயே, நானும் அங்கு சென்றேன். நான் அங்கு சென்றதால் பெரும் பேறு பெற்றேன். தங்கள் மகள் கௌசிகி நற்குணங்களின் களஞ்சியம். வீணை வாசிப்பு, பாட்டு, பேச்சு, ஆஹா, திறமைகள் பல நிறைந்தவள். சுவாமி, கௌசிகையின் பெருமைகளை கேட்கிறீர்களா? நாரதன் வந்து அவளை காணும் என் எண்ணத்தை இன்னும் அதிகமாக தூண்டிவிட்டான். இப்போது விரைவில் அங்கு செல்ல வேண்டும். ஆம் தேவி, செல்வோம், நிச்சயம் செல்வோம். சுக்ரீவன் திரும்பி வர தாமதம் ஏன்? கௌசிகி நமது வேண்டுகோளை நிராகரித்து விட்டாளா? அவள் அவனுடன் வர மறுத்து விட்டாளா? நமது புத்திசாலியான மந்திரி சுக்ரீவன் இன்னும் அந்த அழகியை கண்டு ஏன் திரும்பவில்லை? ஒருவேளை அவள் சுக்ரீவனை விட அதிக அறிவாளியோ? அழகிய பெண் அறிவாளியாக இருப்பாளா? ஆம், இருப்பாள். அவள் சுக்ரீவனை தனது சாமர்த்தியத்தால் மயக்கி கட்டி போட்டு வைத்திருக்கலாம் அல்லவா? அதனால் தான் வர தாமதமாகிறது. சொர்க்கத்தின் அதிபதி அரக்கவேந்தர் சும்ப நிசும்பர் வாழ்க! வாழ்த்துகிறாயா? முதலில் கூறு, வெற்றி கிட்டியதா இல்லையா? ஏன் இந்த மௌனம்? அந்த அழகி என்ன கூறினாள்? அவள் எங்களது விண்ணப்பத்தை
ஏற்றுக்கொண்டாளா? உனது வாயை திறந்து கூறு, ஏதாவது பேசு. அவள் தங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டாளானால் இவ்வளவு சந்தோஷமான செய்தியை மகிழ்ச்சியுடன் கூறு. இவ்வாறு ஏன் வருத்தத்துடன் கூறுகிறாய்? சுக்ரீவா, நீ சம்மதம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கொடுத்த பின்னால் ஆனால் என்றும் கூறினாய். அது ஏன்? ஆனாலில் ஒரு செய்தி இருக்கிறது மகாராஜா. இப்பொழுது இந்த மகிழ்ச்சிக்கு இடையில் ஆனால் எங்கிருந்து வந்தது? அவள்தான் கூறினாள் அரக்கவேந்தே, திருமணம் செய்து கொள்ள அந்த அழகி தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்து விட்டாள் அரக்கவேந்தே. ஆனால் நிபந்தனை என்னவெனில், அவள் உங்கள் இருவரில் ஒருவரைத்தான் திருமணம் செய்து கொள்வாளாம். இப்போது திருமணம் செய்ய போகிறவர் யார் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். யார் திருமணம் செய்து கொள்ளவில்லையோ அவர் சொர்க்கத்தை விட்டு பாதாள லோகத்துக்கு செல்ல வேண்டும். அவளுடைய இரண்டாவது நிபந்தனை, அவளை யுத்தத்தில் தோற்கடிப்பவரைத்தான் அவள் மாலையிட்டு மணமுடித்துக் கொள்வாளாம். இது என்ன விசித்திரமான நிபந்தனை? அந்த அழகியின் அறிவு மழுங்கிவிட்டதா என்ன? இது அவள் எடுத்த சபதம் அரசே. அவள் இன்னொன்றும் கூறினாள், அவளைப் போன்ற ஒரு ஆரணங்கை யுத்தத்தில் தோற்கடிப்பது எளிதானதாம். அவள் இந்த நிபந்தனையை தனது சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் போட்டிருக்கிறாள் அரசே. அரக்கவேந்தே, ஒரு பெண்ணின் நிபந்தனையால் ஏன் கவலை கொள்கிறீர்கள்? தாங்கள் அவளிடம் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யுத்தம் செய்யாமலேயே அவளை இங்கு இழுத்து வருகிறேன். தங்கள் காலடியில் அவளை கிடத்துகிறேன். வேண்டாம், வேண்டாம், அவ்வாறு செய்ய வேண்டாம். இவ்வாறு திருமண பெண்ணை இங்கு கட்டி இழுத்து வருவது நல்லதா அரசே? இல்லை. அந்த ஆரணங்கை இவ்வாறு கொடுமைப்படுத்துவது எங்களுக்கு அழகல்ல. தும்ரலோச்சனா, அவளது யுத்த நிபந்தனையை நிறைவேற்ற நமது பெரும் படையை திரட்டிக் கொண்டு செல். திறமையாக யுத்தம் செய்து அவளை மரியாதையுடன் அழைத்து வா. தங்களது ஆணை அரக்கவேந்தே. ஆனால் அவளை வெற்றி கொள்வதற்கு பெரும்படை திரட்டிச் செல்ல அவசியம் என்ன? நான் தனியாகவே வென்று வருவேன். எனக்கு தெரியும், நீ தனியாகவே அவளை வெற்றி கொள்வாய். ஆனால் அவளது நிபந்தனைகளை பூர்த்தி செய்வது எங்களது கடமை. அந்த அழகி நாடகம் ஆடலாமே. சேனையின் அவசியம் ஏற்பட்டால் சரி அரக்கவேந்தே, தங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன். சகோதரா சும்பா, நான் முடிவு செய்து விட்டேன். அந்த அழகியை நீயே மணந்து கொண்டு விடு. அவள் இங்க வந்தவுடனேயே நான் பாதாள லோகம் சென்று விடுகிறேன். சொர்க்கத்தை வென்ற அரக்கவேந்தர் சும்பரி சும்பர் வாழ்க! அரக்க சேனாதிபதி மாவீரர் தூமரலோச்சன் வாழ்க! அரக்க சேனாதிபதி மாவீரர் தூமரலோச்சன் வாழ்க! சொர்க்கத்தை வென்ற அரக்கவேந்தர் சும்பரி சும்பர் வாழ்க! அரக்க சேனாதிபதி தும்ரலோச்சனை வாழ்த்தி கொண்டு இந்த அரக்க சேனை எங்கு செல்கிறது சுவாமி? கௌசிகியின் மாளிகையை நோக்கி செல்கிறது தேவி. அரக்கர்கள் கௌசிகை மாளிகைக்கு செல்கிறார்களா? தாங்கள் சிரிக்கிறீர்களே. இந்த அரக்கர்கள் தங்களது அழிவை நோக்கி செல்லும் பொழுது நான் இவ்வாறு சிரிப்பதை தவிர வேற என்ன செய்வது? ஆனால் சுவாமி, நன்றாக யோசியுங்கள். எனது கௌசிகி தனியாக இவ்வளவு பெரிய துஷ்ட அரக்க சேனையை எவ்வாறு சமாளிப்பாள்? உனக்கு கௌசிகியை பற்றி கவலை இருந்தால் அதற்கு ஒரு வழி உள்ளது. கூறுங்கள், அது என்ன வழி? நீயே அங்கு நேரில் சென்று கௌசிகி தனது சக்தியை பிரயோகித்து அரக்கர்களை அழிப்பதை பார். சுவாமி, நீங்கள் பேச்சை மாற்றிவிட்டீர்கள். நான் பலமுறை தங்களிடம் கூறியிருக்கிறேன், கௌசிகியிடம் செல்ல வேண்டும் என்று, அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் தாங்களோ என் பேச்சை கேட்கவில்லை. இனி என் கௌசிகியை நான் தனியாக விடமாட்டேன். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள். அரக்க சேனாதிபதி மாவீரர் தூமரலோச்சன் வாழ்க!
கௌசிகி. தாயே, சும்ப நிசும்பர் அனுப்பியுள்ள பயங்கர அரக்கர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நான் இங்கு உன்னுடைய பாதுகாப்பிற்காக வந்துள்ளேன். சக்தி ஸ்வரூபமான தாய் பார்வதியிடமிருந்து தோன்றிய கருவில் பிறக்காத நான் என்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியும். தாங்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம். நான் இங்கு பல காலமாக அந்த அறிவில்லாத மூடர்களான அரக்கர்களுடன் சில விளையாட்டுகளை விளையாடி வருகிறேன். அந்த துஷ்ட அரக்கர்கள் அந்த விளையாட்டில் தோற்றுவிட்டால் அவர்களை அழிப்பது இன்னும் எளிதாகிவிடும். ஆம் தாயே, தாங்கள் என்னை இந்த எண்ணத்துடன் தானே படைத்தீர்கள்? உண்மைதான் மகளே, உண்மைதான். ஆனால் ஒரு தாய் தனது மகளை பற்றிய கவலையின்றி இருக்க முடியுமா? முடியுமா அல்லது முடியாதா என்று தங்களுக்கு தான் தெரியும் தாயே. எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும். என்னை பற்றி தாங்கள் கவலைப்பட்டதால் நான் தங்களது தரிசனம் கிடைக்க பெற்றேன். முதலில் நான் நினைத்தேன் எனது செயலை செய்து முடிக்க தங்களுடைய உதவி எதுவுமே நான் பெறாமல் தனியாகவே நின்று போராட வேண்டும் என்று. நீங்கள் வந்து விட்டீர்கள். இப்பொழுது எனது தனிமையும் விலகிவிடும். மகளே, வென்ற மாவீரர்கள் சும்ப நிசும்பர் வாழ்க! அரக்க சேனாதிபதி மாவீரர் தூம்ரலோச்சன் வாழ்க! சொர்க்கத்தை வென்ற அரக்க வேந்தர் சும்ப நிசும்பர் வாழ்க! சேனாதிபதி தூம்ரலோச்சன் வாழ்க! ஐம் ரீம் க்ளீம். இனி நான் இந்த துஷ்டர்களை அழித்து விடுவேன் கௌசிகி. இங்கு வந்தவுடன் அவர்களை அழித்து விடுவேன். அரக்கன் தும்ரலோச்சன் அரக்க சேனையுடன் வருகிறான். மற்ற அரக்கர்களைப் போல இவனுடனும் சில காலத்திற்கு நான் விளையாட நினைக்கிறேன் தாயே. இந்த விளையாட்டு யுத்தமாக மாறியது என்றால் அப்போது தங்களது கடமையை தாங்கள் நிறைவேற்றுங்கள். இப்போது சிறிது நேரத்திற்கு இங்கிருந்து மறைந்து விடுங்கள். அதன் பிறகு தும்ரலோச்சனை மயக்குகிறேன். சொர்க்கத்தை வென்ற அரக்க வேந்தர் சும்ப நிசும்பர் வாழ்க! அரக்கர்களே, அதுதான் கௌசிகியின் மாளிகை. நீ சேனையுடன் இங்கேயே இரு. நான் தனியாக அந்த அழகியிடம் செல்கிறேன். உனது அவசியம் ஏற்பட்டால் உன்னை கூப்பிடுகிறேன். எனது குரலை கேட்டவுடன் நீ உடனே மாளிகைக்கு வந்து சேர். உத்தரவு சேனாதிபதி தூம்ரலோச்சனரே. என்ன இனிமையான ஒரு இசை! கதவு மூடி உள்ளது. ஆச்சரியம்! தேவி கௌசிகி செய்த மாயத்தால் தூம்ரலோசன் மாளிகைக்குள் சென்று விடுகிறான். அவனுக்கு அங்கு என்ன கதி காத்திருக்கிறது என்பதை அவன் சிறிதும் அறியான். அதை இறைவன் சிவன் மட்டுமே அறிவார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் அறிந்த எம்பெருமானுக்கு எல்லாமே நன்றாக தெரியும். இந்த அகிலத்தை படைத்து அதை காக்கும் நாயகனான மகாதேவன் சிவசங்கரனின் திருப்பாதங்களில் கோடி கோடி வணக்கங்களை மிகவும் பணிவுடன் சமர்ப்பிக்கிறோம். பாருங்கள் அரக்க சேனாதிபதி தூம்ரலோச்சனரே. தங்களுக்கு என்னை தெரியுமா கௌசிகி? தங்களை போன்ற வீர அரக்கரை எவருக்கு தான் தெரியாது? எனக்கு இப்போது என்ன ஆச்சரியம் என்றால், தாங்கள் இங்கு சும்ப நிசும்பர்களின் தூதராக ஏன் வந்தீர்கள்? தாங்கள் கூறுவதன் பொருளின் அழகியே? கூறுகிறேன், தாங்களே ஒரு பராக்கிரமசாலி ஆவீர்கள். சும்ப நிசும்பர்களை கூட தாங்கள் அடிமையாக்கிக் கொள்ளலாம்.
மாபெரும் அழகியே, இப்பொழுது சொர்க்கத்தை வென்ற சும்ப நிசும்பர்கள் ஆணைப்படி தங்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல வந்தேன். நான் முன்னரே கூறினேனே, நான் யுத்தம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு செய்தியும் அனுப்பினேனே. எவர் ஒருவர் என்னை தோற்கடிக்கிறாரோ நான் அவரை தான் திருமணம் செய்து கொள்வேன். பிறகு அவர் உங்களை ஏன் அனுப்பினார்? அழகியே, நான் தங்களை பலவந்தமாக இழுத்துச் செல்ல வந்துள்ளேன். தங்களை இழுத்துச் செல்ல யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. துஷ்டனே, தும்ரலோச்சனா, உனக்கு உயிர் வாழ விருப்பம் என்றால் உனது அரசர்களான சும்ப நிசும்பர்களை யுத்தம் செய்ய அனுப்பு. தும்ரலோச்சனா, ஜெகதம்பா காளிகாவின் கைகளால் மடிய விருப்பம் இல்லை என்றால் விரைவில் சென்றுவிடு. மகளே கௌசிகி, இனி உனது மாளிகைக்கு சென்று நீ ஓய்வெடு. தும்ரலோச்சனின் அழிவிற்கு பிறகு அரக்கர் பக்கம் இருந்து கடும் யுத்தம் ஆரம்பமாகும். அவசியம் ஏற்படும் போது நான் விரைவில் உனது பாதுகாப்பிற்கு வருவேன். என்ன விஷயம் நந்தி? அன்னை பார்வதி திடீரென்று சென்று விட்டதால் நாங்கள் அனைவரும் கவலை கொண்டுள்ளோம் பரம்பொருளே. அன்னை பார்வதி எங்கு என்று தயவு செய்து கூறுங்கள். ஓம் நமச்சிவாய. அன்னை பார்வதி
அன்னை பார்வதி தேவி, நீ காளிகா என்ற வடிவம் எடுத்து கௌசிகைக்கு உதவி செய்தாய். இதைக் கண்டு நான் மகிழ்கிறேன். தங்களது மகிழ்ச்சி எனக்கு வரத்திற்கு சமமாகும் சுவாமி. நான் இனி என் கடமையை தயக்கமில்லாமல் நிறைவேற்றுவேன். காளிகா, இந்த காளிகாவினுடைய வடிவம் என்ன தாயே? இதை எங்களுக்கும் கூறுங்கள் தாயே. ஆம் தாயே, எங்களுக்கு ஏதும் புரியவில்லை. பொறுமையாக இரு நந்தி, பொறுமையாக இரு. இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள நீங்கள் எல்லோரும் காத்திருக்க வேண்டும். நேரம் வரும்போது எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்வீர்கள். காப்பாற்றுங்கள், அழைக்க வேண்டும். காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், அழைக்க வேண்டும். காப்பாற்றுங்கள். நமது அரக்க சேனை தோற்றுவிட்டது. யார் நமது சேனையை அழித்தது? அரக்க வேந்தே, காளிகாவின் தாக்குதலால் நம்ம சேனாதிபதி தூமரலோச்சனர் எரிந்து சாம்பலாகி விட்டார். நமது அரக்க சேனையும் அழிந்து நாசமாகிவிட்டது அரசே. பல அரக்க வீரர்கள் மாண்டுவிட்டனர். நாங்கள் எப்படியோ உயிர் தப்பி நாங்கள் இங்கு வந்து சேர்ந்தோம் அரக்க வேந்தே. யார் இந்த காளிகா? எங்கிருந்து வந்தால் இந்த காளிகா? அவள் நமது சேனைக்கு அதிபதியான தும்னலோச்சனை சாம்பலாக்கினாளா? அவள் யாராக இருக்க முடியும்? நிச்சயமாக அழகி கௌசிகியின் காவலாளிதான். முதலில் நாம் அந்த காளிகாவை அழித்தே ஆக வேண்டும். இதுதான் சரியான வழி. நிசும்பா, அந்த அழகி அற்புத சக்திகளை பெற்றவளாக இருக்கிறாள். நாம் அதிக எச்சரிக்கையுடன் யுத்தத்தில் வெற்றி பெற்று சொர்க்கத்திற்கு அழைத்து வர வேண்டும். அரக்கவேந்தே, இப்பொழுது தாங்கள் யுத்தகலத்திற்கு செல்லக்கூடாது. தும்ரலோச்சன் தனது அஜாக்கிரதையின் காரணத்தால் தான் யுத்தத்தில் மடிந்தான். ஆகையால் தாங்கள் இந்த நேரத்தில் சாமர்த்தியமான, எச்சரிக்கையான, அறிவுள்ள ஒரு அரக்கரை அனுப்புங்கள். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தால் கௌசிகைக்கு எடுத்துரைத்து அழைத்து வந்து விடுவார். அரக்கவேந்தே, அவளை நாங்கள் ஒருமுறை கண்டிருக்கிறோம். கண்டிருப்பதால் அவளது குணம் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் மீண்டும் ஒருமுறை அவளை காண அனுமதியுங்கள் அரக்கவேந்தே. எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. அவளை அழைத்து வரும் முயற்சியில் நாங்கள் வெற்றி பெறுவோம். நிசும்பா, என்னை கேட்டால் இருவரையும் அங்கு அனுப்ப வேண்டும். ஆம் சகோதரா சும்பா, நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். சண்டா, முண்டா, இருவரும் அரக்க சேனையுடன் புறப்பட தயாராகுங்கள். ஆனால் ஜாக்கிரதை, வெற்றியுடன் திரும்ப வேண்டும். அப்படியே நடக்கும் அரக்கவேந்தே. சொர்க்கத்தின் அதிபதி, மாவீரர்கள், அரக்க வேந்தர்கள், சும்பர், நிசும்பர், சொர்க்கத்தின் அதிபதி, மாவீரர்கள், அரக்க வேந்தர்கள், சும்பர், நிசும்பர். சும்ப நிசும்பர்கள் கௌசிகையை வெல்ல முதலில் தும்ரலோச்சனை அனுப்பினார்கள். அவனும் இருந்தான். இப்போது மரணமடைய வருகிறார்கள் சண்ட முண்டன். இந்த அரக்க சும்ப நிசம்பர்கள் அரக்க சேனையை ஏன் அனுப்புகிறார்கள்? தாமே ஏன் போரிட வரவில்லை? அவர்கள் தேவி கௌசிகியின் சக்தியைக் கண்டு பயம் கொண்டுள்ளார்கள். ஒருவேளை அவள் கைகளால் மடிந்து விடலாம். நாராயண நாராயண. தேவராஜா மற்றும் தேவர்களே, அனைவரும் ஒன்றை யோசிக்கிறீர்கள். சும்ப நிசும்பர்கள் தாமே யுத்தம் செய்ய ஏன் வரவில்லை என்று. அவர்கள் தேவி கௌசிகியின் கைகளால் மரணமடைவோம் என்ற பயத்தினால் வரவில்லை என்று ஒரு எண்ணம் எனக்கும் அல்லது மற்றவருக்கும் கூட எழலாம் தேவராஜா. அது என்ன தேவரிஷி? அதாவது, நீயே உன்னுடைய சக்திகளை எல்லாம் அரக்கர்கள் மீது பிரயோகித்து அவர்களை ஏன் அழிக்கக்கூடாது? தேவரிஷி, இம்முறை சொர்க்கத்தை துறந்ததும் எங்கள் சக்திகள் அனைத்தும் பயனற்று போய்விட்டன. அதை தவிர தேவகுரு பிரகஸ்பதியும் எங்களுக்கு அறிவுரை கூறியுள்ளார். நாங்கள் இனி எஞ்சியிருக்கும் சக்தியை பிரயோகம் செய்து வீணடிக்க கூடாதாம். ஏனென்றால் இந்த துஷ்ட அரக்கர்களின் அழிவு தேவி கௌசிகியினால் தான் ஏற்படும். நாராயண நாராயண. தேவி கௌசிகியின் விஷயத்தில் தேவகுரு உன்னிடம் கூறியது அனைத்துமே உண்மைதான். படைப்பின் நாயகன் பிரம்மாவும் கூட என்னிடம் கூறினார். சும்ப நிசும்பர்களுக்கு அளித்த வரத்திலேயே அவர்கள் அழிவிற்கும் வழி செய்யப்பட்டுள்ளதாம். ஆகையால் தேவராஜா, கவலை ஏதும் வேண்டாம். அதோடு
இந்த துஷ்ட அரக்கர்களின் கண்ணில் பட்டு உன்னுடைய துன்பத்திற்கு வழி தேடிக் கொள்ளாதே. அரக்க சேனாதிபதிகள், சண்ட முண்டர்கள் வாழ்க! அரக்க சேனாதிபதிகள், சண்ட முண்டர்கள் வாழ்க! நாராயண நாராயண. சொர்க்கத்தின் அதிபதி மாவீரர்கள், அரக்க வேந்தர்கள், சும்பர் நிசும்பர் வாழ்க! சொர்க்கத்தின் அதிபதி மாவீரர்கள், அரக்கவேந்தர்கள், சும்பன் நிசும்பன் அரக்க சேனாதிபதிகள், சண்டரும் முண்டரும் வாழ்க! நாரதரே, நீங்களா? இந்த முழு ஜெகத்திற்கே தெரியும் நான் தானே. முழுவதையும் கேளுங்கள். சண்டன் கூறினான், நீர் ஒருவர்தான் தேவர்களை எங்களுக்கு எதிராக தூண்டி விடுகிறீர்கள். தேவர்களின் நண்பன், அரக்கர்களின் எதிரி. சரிதான். சிலரின் நண்பர், சிலரின் எதிரி இருக்கலாம். நீங்களோ அறிவாளியின் எதிரி, மூடர்களின் நண்பர் இருக்கலாமே. என்ன சொன்னீர்? நான் கூறினேன், வீர அரக்கர்களே, இந்த அகண்ட ஜெகத்தில் அறிவுள்ள எவர் ஒருவரும் தேவரின் எதிரியாக அரக்கரின் நண்பராக இருப்பார்களா? அப்படியே இருந்தாலும் கூட இந்த ஜெகமே அவருக்கு எதிரியாக மாறிவிடும் அல்லவா? நாராயண நாராயண. நாரதரே, எங்கள் அறிவுக்கு எட்டாத விஷயங்களை ஏன் கூறுகிறீர்கள்? ஆனால் அறிவாளி எவரும் என்னிடம் இப்படி கேட்டதே இல்லை. அவர்கள் அறிவிற்கு நான் கூறியது எல்லாமே புரிந்துவிடும் இல்லையா? அதிகம் பேசுகிறீர்கள் நாரதரே. நான் பேசுவது மட்டுமல்ல, போட்டும் உடைக்கிறேன். எதை உடைக்கிறீர்கள்? ரகசியத்தை. இப்போது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கூறுகிறேன். உங்கள் இருவருடைய அழிவு நெருங்கிவிட்டது. நாரதரே, இவ்வாறு கத்துவதால் மட்டும் உண்மை மாறிவிடாது சண்டா. நான் உங்களது அழிவை எனது ஞான திருஷ்டியால் கண்டு கொண்டிருக்கிறேன். அன்னை காளிகாவின் கைகளால் மரணமடைய வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் செல்லுங்கள். உடனே சென்று பாதாளத்தில் ஒளிந்து கொள்ளுங்கள். என்ன கூறினீர்கள்? நாராயண நாராயண. ஏ துஷ்டர்களே, அறிவில்லாதவர்களே, உங்கள் நலனை பற்றித்தான் கூறுகிறேன். இருந்தாலும் கோபப்படுகிறீர்கள். நாராயண நாராயண. நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக மட்டும்தான் வந்தேன். எதை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களோ அந்த பக்கம் சாட்சாத் ஜெகன்மாதா, ஜெகத் ஜனனி, ஜெகதம்பா ஆதி பராசக்தி இருக்கின்றாள். அவள் நல்லவர்களை காத்து அரக்கர்களை எல்லாம் வதம் செய்கின்றாள். அவளது மகள் கௌசிகியும் கூட இத்தகைய குணங்கள் நிறைந்தவள். அங்கு உங்கள் அழிவு நிச்சயமாகிவிடும். அன்னை காளிகாவிற்கு முன்னால் நீங்கள் இருவரும் போராட முடியாத துஷ்டர்களே. எனது சொற்கள் அனைத்தும் அறிவாளிகளுக்கு மட்டும்தானே புரியும். உங்களுக்கு எப்படி இது புரிய போகிறது? நாராயண நாராயண. விதியின் எழுத்தை மாற்றி எழுத உங்களாலும் முடியாது, என்னாலும் முடியாது. இனி முன்னேறுங்கள், இதனுடைய விளைவை அனுபவியுங்கள். நாராயண நாராயண. சொர்க்கத்தின் அதிபதி மாவீரர்கள், அரக்க வேந்தர்கள், சும்பர் நிசும்பர் வாழ்க! சொர்க்கத்தின் அதிபதி மாவீரர்கள், அரக்கவேந்தர்கள், சும்பன் நிசும்பன் அரக்க சேனாதிபதி, சண்ட முண்டர்கள் வாழ்க! மகளே கௌசிகி, இம்முறை அந்த துஷ்டர்கள் சண்ட முண்டனை அனுப்பியுள்ளனர். நான் தேவி சாமுண்டியாக வடிவமெடுத்து அவர்களை வதம் செய்கிறேன். நீ கவலை கொள்ளாதே. தாயே, தங்கள் சக்திக்கு தலை வணங்குகிறேன். நாராயண நாராயண. தேவியின் இரு அவதாரங்களுக்கும் இந்த நாரதனின் பல கோடி வணக்கம். தன்யனானேன். ஒரே சக்தியை இரு வடிவத்தில் கண்டு நான் தன்யனாகிவிட்டேன். நாரதா, நீ இங்கு யாருடைய அனுமதியுடன் வந்தாய்? நாராயண நாராயண. தாயே, மகன் தன்னுடைய தாயை காண்பதற்கு எவர் ஒருவருடைய அனுமதியும் பெற அவசியமே இல்லை. பேச்சு திறமை
உனது முன்னால் கேள்வி பிறப்பதற்கு முன் அதற்கான பதில் உனது வாயில் தயாராக ஒதித்து விடுகிறது. சரி, நான் ஒன்று கேட்கிறேன். உனக்கு அனுமதி தேவையில்லைதான், ஆனால் வந்த காரணம்? தரிசனம், தங்களுடைய தரிசனம். மனதில் இருவருடைய தரிசனத்தையும் ஒன்றாக காணும் எண்ணம் எழுந்தது தாயே. அந்த எண்ணம் தான் என்னை இங்கு இழுத்து வந்தது. அது நிறைவேறிவிட்டது. நானும் தன்யனாகிவிட்டேன். தேவரிஷி, தங்களது இந்த விருப்பத்தை யுத்த பூமியில் கூட நிறைவேற்றிக் கொண்டிருக்கலாமே. யுத்த பூமியிலா? நாராயண நாராயண. தேவி கௌசுகி, எந்த எண்ணம் யுத்த பூமியில் நிறைவேறுகின்றதோ அது அதிபயங்கரமானதாக இருக்கும். அந்த எண்ணம் நிறைவேறிய பிறகு அமைதியானதொரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை நாராயண நாராயண அழிந்து போய் விடுகிறது. மனதில் உள்ள என் எண்ணத்தை யுத்த பூமியில் நிறைவேற விடமாட்டேன், நிச்சயம் விடமாட்டேன்.